ஜோதிடத்தில் ரொம்ப அமைதியான ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு நிகர யாருமே பொறுமையாக இருக்க முடியாது. ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது வாழ்க்கையை ரொம்ப மெதுவாக போனாலும் நிதானமாக போனாலும் வாழ்க்கையில் உள்ள அந்த சுகபோகமான எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களை தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவசரப்பட மாட்டாங்க, நிம்மதியாக போகலாம், ரிலாக்ஸாக போகலாம். இதுதான் என்னுடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் தான். பொதுவாக பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. ஏன்னா நில ராசி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. சுக்கிரனோட அதிகத்தில் பிறந்ததுனால இவங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிடிவாதம் இருப்பாங்க. ஃபேமிலி மைண்டு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக அவங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணணுமோ அத்தனை ஹெல்ப்பும் பண்ணக்கூடியவங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய முக்கியமான விஷயங்களில் ஒன்று ஃபேமிலி சென்டிமெண்ட் அதிகம் பார்க்கக்கூடியவங்களில் நம்மளுடைய ரிஷபராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரமாக க்ளோஸ் ஆக மாட்டாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா லைஃப் லாங் அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். அந்த அளவுக்கு லைஃப் லாங் அவங்கள நேசிக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. பழகிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். பழகிட்டோம் அப்படின்னா உயிரை கொடுக்குற மாதிரி பழகக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மனசுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பிடிச்ச விஷயத்தை அந்த இலக்கை அடையிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் தான். வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே சாஃப்ட் ஹார்ட் உள்ளவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிக அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்களும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் தான். இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் இதெல்லாம் தரக்கூடியவங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். ஏன்னா கலைகளுக்கு வல்லவர், காதல் கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்டதுனால அன்பை அதிகமாக வேல்யூ பண்ணக்கூடியவங்க நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாராவது உங்களை கேர் பண்ணாங்க அப்படின்னா மறக்காமல் அந்த கேரிங்கை அப்படியே கப்புன்னு பிடிச்சிட்டு அவங்கள எப்பவுமே வாழ்நாள் முழுவதுமே மறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேலே ரொம்ப லவபலாக இருக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எமோஷனாக ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துலையே அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும், அந்த எமோஷன் இருக்கும். அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி என்பர்களுக்கு சாதாரணமாக கோபம் வராது. ஆனால் கோபம் வந்துருச்சு அப்படின்னா தொடர்ந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கை உடைந்து செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ரெஸ்பெக்ட் இருந்தது அப்படின்னா தான் அந்த இடத்துல கொஞ்சம் நேரமாவது நிற்பாங்க. ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நிற்கவே மாட்டாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே இவங்க கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே கோவப்படுறவங்களே கிடையாது. ரொம்ப அமைதியான சாஃப்ட் கேரக்டர் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். கோபம் வந்தால் கூட ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு ரொம்ப சைலண்ட் ஆயிடுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ரிஷபராசி என்பர்கள் யாராவது இருக்காங்களா, உங்களுடைய உறவுகள் பக்கத்தில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய குணாதிசயங்களும் நான் சொல்கிறதோட மேட்ச் ஆகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருப்போம். நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுடைய கேரக்டர் ஒத்து போகுது, நீங்க பார்த்த உறவுகள் வகையில் யாருக்காவது ஒத்து போகுது அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த ரிஷபராசி அப்படின்னா பேசாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கோபம் அதிகமாக வந்துச்சுன்னா கூட ஒரு சில வார்த்தைகளை பேசிட்டு சாப்பிட்டாயிருவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். கோபம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் உங்களுக்கு வரும், ஆக்ரோஷமாலாம் வராது. இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்களா, அப்படி நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி உதவி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் லாயலாக இருப்பாங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். நண்பருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக போய் உதவி செய்வாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபேக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. உண்மையாக இருக்கிறியா, நம்பிக்கையாக இருக்கியா, உனக்கு நான் முதல்ல உதவி செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். லைஃப் லாங் அவங்கள ஃப்ரெண்டாக வச்சுப்பாங்க. எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சுன்னா கொஞ்ச நாள் தான் நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரிஷபராசி என்பர்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப் லாங்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்ந்து கொண்டுட்டு போகக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட்டோ அல்லது மெமரிஸ் வர மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட்டு மறக்காமல் கொடுப்பாங்க. இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டில் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அழகாக செய்யக்கூடியவங்க அப்படின்னு
அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு அல்லது நண்பன் தன்னை ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்கள விட்டு விலகக்கூடியவங்களாகவும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு காதல் வருமா அப்படின்னா, ஏன்னா அருமையாக அவங்களுக்கு காதல் வரும். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே காதல் கிரகம் தான். அதனால் இவங்களுக்கு ரொமான்ஸு, இந்த காதல் இது எல்லாமே ரொம்ப வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த டீப் லவ் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அதிக கேரிங்கும் இவங்ககிட்ட தான் இருக்கும். பொசிசிவ்னஸ் இவங்களுக்கு அதிகம். நேச்சுரலாகவே இவங்களுக்கு பொசிசிவ்னஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரொமான்ஸ் கேரக்டரில் இந்த ரிஷபராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு காதல் வந்த உடனே அந்த பார்ட்னர்கிட்ட டைம் அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. பார்ட்னருக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் அப்படின்னா முதல் ஆளாக உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவாங்க வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்யூச்சர் பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். பார்ட்னர் கூட சேர்ந்து ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கிறது, ஃப்யூச்சருக்காக பிளான் போடுறது, இது எல்லாமே நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அழகாக அவங்கக்கிட்ட மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஜாலியஸ்ட் பர்சன் அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம். அதேமாதிரி பார்ட்னர் ஒரு சில இடத்துல வெறுக்கிறாங்க அப்படின்னா உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. மைண்ட் அப்செட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அட்ராக்ஷன் குறைஞ்சிச்சின்னா கூட இவங்களுக்கு ரொம்ப சேட் ஆயிடுவாங்க. இந்த உடஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இவங்களுக்கு அமையும். அந்த மாதிரி இவங்களும் அமைச்சுப்பாங்க. நம்மளுடைய லைஃப்பை இப்படி தான் மாற்றிக்கணும், இப்படி தான் செயல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு நபர்கள். இந்த தீராத பற்றுடையவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடும்பத்தின் மீது அதீத காதல் கூடிய ஒரு நபர்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு நண்பருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. பார்ட்னருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, வீட்டில் இருக்கிற பேரண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, இது எல்லாமே நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னா நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஃபினான்ஸை நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. இந்த கஷ்டப்படுறது, நிறைய கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகம் ஈடுபட மாட்டாங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். லைஃப்பை ஒரே மாதிரி கொண்டுட்டு போவாங்க. இந்த ஃபினான்ஸில் எதுவும் பிரச்சனை வராமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களா, கரெக்டாக திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கரெக்டாக பேசி கரெக்டான பார்ட்னர் கூட இணைஞ்சு கரெக்டாக ஃபினான்ஸில் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் அப்படி பண்ணக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. ஸ்டேபிளாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களாக இருப்பாங்க. வேலையில் இவங்க கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலையை கரெக்டாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸ்லோவாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக வேலையை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஹார்ட் ஒர்க்கை போடக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். நேச்சுரலாகவே அதிக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா காளை மாடு. காளை மாதிரி எப்படி கடினமாக உழைக்குமோ அது மாதிரி தான் இவங்களும் கடினமாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களா நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பேங்கிங், ஃபினான்ஸு, அக்ரிகல்ச்சர், மியூசிக் போடுறது, டிசைனிங் போடுறது, பிஸ்னஸ், இது எல்லாமே நல்லாவே வரும். குக்கிங் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடித்து விரும்பி செய்யக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களை ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா உணவு பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பண விஷயத்தில் எப்படிங்க ஏமாற்ற முடியுமா, அல்லது இவங்க நல்லா சேமிப்பாங்களா, அல்லது நல்லா சம்பாதிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணி விஷயத்தில் நல்லா சேவ் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. ஃப்யூச்சர் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு முன் யோசனை அதிகம் உள்ள ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா சுக்கிரன். அதனால் லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். லைஃப் லாங் ஒரு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் இவங்கள லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃபுக்கு என்ன தேவையோ அதை தேடி தேடி செய்யக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பிடிச்சமான செயல் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நல்ல உணவு சாப்பிடணும், கான்ஃபிடெண்ட்டாக வாழ்க்கையை ரொம்ப லவபுளாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்யக்கூடியவங்களாக தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஃபேமிலியை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி
ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில இடத்துல கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா, இவங்க சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பொசசிவ்னஸ் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். நேச்சுரலாகவே இவங்களுக்கு அதிகம் பொசசிவ் அந்த உணர்ச்சி வசப்படுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா ஓவராக திங்க் பண்ணுவாங்க. அவங்க நம்மளை விட்டு விலகிடுவாங்களோ, அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, நம்மளுடைய உறவுகள் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. அதனால் ஒரு சில இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் இவங்கள மைண்டில் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, பழகினவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ, அதாவது பழகினவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்காக அவங்க விருப்பப்பட்டதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசி பெண்கள் பார்த்திங்கன்னா கேரிங் பண்ணக்கூடியவங்க. நேச்சுரலாகவே இவங்க மற்றவங்கள அப்படியே கேர் பண்ணி கொண்டுட்டு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய மைண்ட் பார்த்திங்கன்னா அந்த காளை மாடு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னால் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இவங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். வீட்டை கூட ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருப்பாங்க இந்த ரிஷபராசி பெண்கள் அப்படின்னே சொல்லலாம். பேசிக்கலாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி பெண்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, நீட்டாக இருப்பாங்க. எமோஷனாக கொஞ்சம் ஹார்ட் ஆகுவாங்களோ வச்சு மற்றபடி இந்த ரிஷபராசி பெண்கள் ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி பேசும்போது ரொம்ப தெளிவாக பேசுவாங்க. நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலி சென்டிமெண்ட் அதிகம் பார்க்கக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஏற்ற அந்த நட்பு ராசியாக இதெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி, மகரம், கடகம், மீனராசி இவங்கெல்லாம் நட்பு ராசியாக அவங்களுக்கு அமையும். இவங்க கூட வாழ்க்கை துணை அமைந்தாங்கன்னா இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களை பற்றி இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரிஷபராசி என்பர்கள் வைகாசி மாதத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழிலில் புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். மனதில் கோபம் வந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோபம் வரதுக்கான ஒரு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. இந்த கோபம் குறையணும் அப்படின்னா தியான பயிற்சி செய்யுங்க. மகாலட்சுமிக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கோபம் அதிகமாக வர்றதுனால பொறுமையை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி.